Welcome to Power TNPSC Academy. 7th new book Indian Polity மாநில அரசு. இந்த பாடத்திலிருந்து மொத்தம் 24 கேள்விகள் இங்கே தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தடவை புக்கில் இந்த லெசனை படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்திய நாட்டின் மக்களாட்சி அமைப்பு எது? இந்திய நாட்டின் மக்களாட்சி அமைப்பு நாடாளுமன்ற மக்களாட்சி. இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார்? இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். சட்டமேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக இருப்பதற்கான குறைந்தபட்ச வயது தகுதி. சட்டமேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக இருப்பதற்கான குறைந்தபட்ச வயது 30 வயது. மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் செயல்படுபவர். மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் செயல்படுபவர் ஆளுநர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை எவ்வாறு அழைக்கிறோம்? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை கூட்டாட்சி என்று அழைக்கிறோம். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி ஓய்வு வயது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு வயது 62 வயது. முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவராவார். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார்? மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார்? முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வயது என்ன? தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வயது வரம்பு 18 வயது பூர்த்தியாகியிருக்க வேண்டும். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு வயது என்ன? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65 ஆகும். மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது எது? மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர் நீதிமன்றம். தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை எங்குள்ளது? இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் உள்ளது. தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் எது? தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ளது. ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்?
ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினர்களாக அழைக்கப்படுகின்றனர். தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் யாருடைய பணியாகும்? தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் யார்? மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக செயல்படுபவர் மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக செயல்படுபவர் முதலமைச்சர். இந்தியாவில் கீழவை அமைப்பு எந்த மாநிலத்தில் மட்டும் உள்ளது? இந்தியாவில் கீழவை அமைப்பு தமிழ்நாட்டு மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பவர்கள் யார்? சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பவர்கள் மக்கள் பொது தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாநில சட்டமன்ற உறுப்பினராக குறைந்தபட்ச வயது வரம்பு. மாநில சட்டமன்ற உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 25 வயது. மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம் ஆகும். இந்த லெசன்ல இருந்து டோட்டலாக 24 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியன் பாலிட்டி லெசன்ஸ்க்கான இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிசி தேர்வு நோக்கில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பவர் டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும். Keep, share and subscribe. Always stay tuned with Power TNPSC Academy. Thank you.